ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பேர் இந்த யூடியூப் ரிவ்யூவர் இருக்காங்கல்ல, 3 பேர் உட்காந்துருப்பான ஒரு சேனலில். அவங்கள கழுவி ஊற்றுறதுக்கு தான் இந்த யூடியூப் சேனல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி எடுத்தாச்சு. ஏன்னா ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனலில் இப்போ ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த யூடியூப் சேனலில் அந்த ஆளுடைய பேட்டியை நான் பார்த்தேன். பெரிய லார்டு லபுக்குதாஸ் மாதிரி பேசுகிறான், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படின்ட்டு பேசிக்கிட்டு அவனை வச்சு செஞ்சுட்டானுங்க. அந்த 3 பேருமே பார்த்திங்க அப்படின்னா தல ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் கிட்டத்தட்ட 2-3 நாளாக கிளின்னு கிழிச்சு எறிஞ்சிட்டானுங்க. நானும் கிழிச்சு எறியலாம்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வேணாம், எல்லாருமே ஏஜ் ஆன பீப்புள்ஸ், அவனுங்க தான் அந்த மாதிரி அறவட்டுத்தனமாக பேசுகிறாங்க. அப்படின்னா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுடைய அவங்களுடைய வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன், அதை போஸ்ட் பண்ணலை. ஸோ இந்த விஷயம் அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த விடாமுயற்சியோட சாதனைகள் பார்த்திங்க அப்படின்னா டே பை டே பயங்கரமாக இருக்குது. நாளைக்கு படம் ரிலீஸ். இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறப்ப பார்த்திங்க சார், இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்கோ, எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கோ, அதை விட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில எப்படி சொல்கிறது, அவங்கள வையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வாயில் வார்த்தைகள் வருது. டம்மி பீஸு அவங்க, சரிங்களா? அவனுங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை நெகட்டிவாக பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு, எனக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் சொல்கிறது 90% அப்படியே நடக்கும். இவரோட படம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், விஜய் சாரோட படம் பார்த்திங்க அப்படின்னா 10 நாள் படம் நல்லாட்டையும் கூட 10 நாள் ஓடும். ஆனால் அஜித் படம் 2 படம் நல்லாட்ட 2வது நாளில் போயிடும். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கும், கலெக்ஷன் தான் நின்று பேசும் அப்படின்ட்டு. இன்றைக்கி அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும், விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இது இல்லாமல், ஏன்னா அஜித் சார் கார் ரேஸு போயிட்டார், படத்துலையும் நடிக்கிறாரு. விஜய் அண்ணன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அரசியலுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க இவங்களுடைய பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவங்களே சும்மா இருந்தாலும், அஜித் ரசிகர்கள், தல ரசிகர்கள் சும்மா இருந்தாலும், இந்த மாதிரி விளங்காதவங்க இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய ஆதாயத்துக்காக உடையில் பூந்துக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டுறானுங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, 2-3 நாளாக வச்சு சோஷியல் மீடியாவில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இன்னமும் திருந்தன பாடில்லை. பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா பில்டப்பு, பயங்கர பில்டப்பு. இந்த வீடியோ மூலமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அந்த 3 பேரும் தயவுசெய்து தேட்டருக்கு படம் பார்க்க வந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பண்ண மாட்டாங்க அஜித் ரசிகர்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் சொல்கிறேன், யாராவது எவனாவது உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது அடிக்கடி வெளுத்துட்ற போகிறானுங்க. படம் முடிஞ்சாலும் சரி, படம் நல்லா இல்லாமல் போச்சு என்கிட்ட சிக்கிறாதீங்க, கண்ணில் போட்டுறாதீங்க. நீ எவ்வளோ பெரிய லாடு லபுக்குதாஸாக இருந்தாலும் அடி வாங்குவாய் என்பதை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நான் சொல்லலை. இன்றைக்கி இவங்க 3 பேர்த்தையும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க பேசின வீடியோகளுக்கு கீழே கமெண்டில் பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்கள்லாம் சேர்ந்துமே போட்டு இவங்களை போட்டு நாரைகளை கிழிச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு பேச்சு 2 பேருக்குள்ளேயும், விஜய் ரசிகர்களுக்குள்ளேயும் அஜித் ரசிகர்களுக்குள்ளேயும் சண்டையில் தவிர மாதிரி பேச்சு. எப்படின்னா, அஜித் விஜய் ரசிகரை விஜய் சாரை அப்படி தூக்கி பேசிட்டு, இங்கே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம், நற்பணி மன்றம் கிடையாது.
எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கும் போகிறதில்ல. படம் வருஷத்துக்கு ஒரு படம் கூட வராதில்ல. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு தான் இந்த படம் வருது. இப்படி இருந்துமே இவ்வளோ ரசிகர்கள் வெறித்தனமாக அவர் மேலே அவ்வளோ தூரம் பாசமாக வைக்கிறாங்கன்னா அது சும்மாவா? அது அந்த வெறித்தனமான அன்புக்கு எவ்வளோ பெரிய வெறித்தனமான அன்பு தெரியுமா? இதையும் ஒரு ஒரு சர்ச்சையாக பேசியிருக்கிறார். அப்படி அந்த ஆள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு உளவியல் சம்மந்தமான ஒரு விஷயம். ஒரு சிலரை இங்கே இதை பண்ணாதீங்கன்னா அதை தான் பண்ணுவாங்க, இது வழியாக போகாதீங்கன்னா அந்த வழியாக தான் போவாங்க. அதே மாதிரி அஜித் எனக்கு நட்பு வேணாம், என் படத்தெல்லாம் பார்க்காதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதை தான் பண்ணுவாங்க. இது உளவியல் ரீதியான, நீ என்ன அப்படி என்ன பெரிய உளவியல் படித்து பிடிங்கி தள்ளிட்டியா நீங்கள்? ஒரு 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 இது வேணாமா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா நீங்கள்? உங்கள் வயசு என்ன ஆகுது? உங்கள் வயசு என்ன ஆகுது? உங்கள் வயசுக்கு என்ன பண்ணணும் நீங்கள்? இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போ ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு கட்டிங் அமௌண்ட் கொடுக்கணுமோ? டைரக்டர் சைடில் இருந்தோம், ப்ரொடியூசர் சைடில் இருந்தோம், இந்த படத்தை பற்றி தூக்கி பேசுங்க அப்படின்ட்டு. எங்கள் ஆள் படம் ஆடியோ லான்ச்சுக்கே வர மாட்டார். அவர் அவர் படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு உனக்கு காசு கொடுப்பாரா? எவ்வளோ ஒரு வன்மம் உனக்கு! பெரிய அவன் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு செருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 3 நாளாக கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கானுங்க. எத்தனை பேர் அந்த சேனலை ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரில. கமெண்டில் அஜித் விஜய் ரசிகர்களும் சேர்ந்து, அண்ணன் தளபதி ரசிகர்களும் சேர்ந்து கழுவி ஊற்றுறாங்க. ஏன்னா 2 பேரும் சண்டை இழுத்து கூட பார்க்குறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஆளை இவன் பேச்சு அப்படி பேச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு படங்களை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அசால்ட்டாக 3 பேர் உட்காந்துக்கிட்டு எனக்கு வயசான கிளவியை மதியான நேரத்தில் புரண்டி பேசுகிற மாதிரி உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்குறீங்க. ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசி தான் வீடியோ போடலான்னு நினச்சேன். அதை நான் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் என்னுடைய ஆதங்கத்தை நான் தெரிவிக்கணுங்கிறேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. படத்தை ஈஸியாக நம்ம குறை சொல்லிட்டு போயிடலாம். படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையா அது ரசிகர்கள் பார்க்க அவங்க பார்த்துப்பாங்க. உனக்கு இந்த மாதிரி பேசி வச்சு இதிலேருந்து வியூஸ் நீ அதில் சம்பாரித்து உயிர் வாழ, நீ ஏன் இப்படி இவ்வளோ இது பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி சம்பாரிச்சிட உனக்கே இவ்வளோ இது இருக்குது அப்படின்னா இப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்? அது உளவியல் ரீதியாக வேணும்னே இது பண்ணுற மாதிரி நீ பேசியிருக்கு. இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதை இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கே பயங்கர கோபம் தான் நான் இந்த வீடியோ நான் போடுறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனைங்கிறேன். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சாரோட படங்கள் நல்லா இல்லாட்டியும் கூட 10 நாள் ஓடுமா. அஜித் சாரோட படம் நல்லா இல்லைன்னா 2வது நாளே போயிடும். நீ போய் பார்த்தியா? நான் கேட்குறேன், நீ போய் பார்த்தியா? நான்லாம் ஒரு படத்தை அஜித் சாரோட படத்தை 4 தடவை பார்த்துருக்குறேன். அது எப்படி 2வது நாளில் போகும்? எப்படி 2வது நாள் போகும்? எனக்கு புரியல. எனக்கு அது 10 நாள் ஓடுமா. படம் நல்லா இல்லாட்டையும் கூட விஜய் சார் படம். நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு அவர் சைட்லேருந்து ஒரு ஆதாயம் இருக்குது, வருமானம் வருது அப்படின்னா நீ தூக்கி பேசு. நான் இல்லைன்னு சொல்லலை. அது நீ ஒரு நன்றியாக இருக்கேன்னு வச்சுக்குவேன். அதை விட்டுப்புட்டு நீ அஜித் சார் அப்படி என்ன அஜித் சார் மேலே உனக்கு இது? தயவு செய்து ஒரு வேண்டுகோளாக ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த படம் நேரில் போய் என்கிட்ட தெரியாத போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆர்வகோளால தேட்டருக்கெல்லாம் போய் தொலைஞ்சிடாதீங்க. உங்கள் நலன் கருதி அஜித் ரசிகர்கள் எப்படி சொல்கிறது, அந்த ஆல்கஹால் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் மாதிரி அஜித் ஃபேன்ஸ் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் யூ. ஸோ அதனால் தயவு செய்து படம் ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு தேட்டர் போக தயவு செய்து போகாதீங்க. ஓடிடியில் வரும் பாருங்கள், உங்களுக்கு நல்லது சொல்கிறேன்.
இவ்வளோ பேச்சு பேசிட்டு நீங்கள் போய் தைரியமாக பார்த்துருவீங்களா படம்? கமெண்டில் போட்டு அந்தளவுக்கு கிளின்னு கிழிக்கிறாங்க. எவனா ஒருத்தர் அடையாளம் பார்த்துட்டா நான் என்ன நடக்கும்? அஜித் ரசிகர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு இதுக்காண்டி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து அஜித் சாரை பற்றி அது விடாமுடிச்ச படத்தை பற்றி பேசலாம் தான் நினச்சேன் நான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் வரும், நமக்கு செம்ம இதாகுது. இது புரியல. இவங்க எல்லாம் பார்த்தா இவங்க மனசுக்குள்ளே இவங்க வந்து அது வந்து கெத்தா. நான் சொல்கிற 90% வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்படி தான் நடந்திருக்கு. ஒரு ப்ரொடியூசரே என்னை கூப்பிட்டு சொன்னார், நான் ஒரு ஆக்டரை பற்றி எழுதினேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவர் ஷூட்டிங்கில் கரெக்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார். ஏன் இப்படி? இது ஒரு பொழப்பா? சரி, நீ எப்படி வேணால் பொழைச்சிட்டு போ, அதுவும் இது. ஆனால் அஜித் சார் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் சண்டை இழுத்துற மாதிரி இனிமேல் பேசுனா வச்ச அப்படின்னா அஜித் ரசிகர்களும் உங்களுக்கு நலங்கு வைப்பார்கள், விஜய் ரசிகர்களும் உங்களுக்கு நலங்கு வைப்பார்கள் என்று இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி எனக்கு சிரிப்பு ஒரு பக்கம் வருது. என்னென்னா, ஒரு அரசியல் ரீதியாக ஒரு எதிர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா கட்சி ரீதியாக வந்து எதிர்ப்பு வரும். இந்த மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டுறாங்க, பிரச்சனையாகும். விஜய் சாரோடைய படத்துக்கு ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. கமல் சாருடைய இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்துட்டால் கூட நம்ம ஓகே. இது வந்து டம்மி பீஸு 3 பேர் இவங்க உட்காந்துக்கிட்டு அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு ஒரு 3 சேரில் வந்து ஒரு ரோலிங் சேரில் உட்காந்துக்கிட்டு நான் பேசிக்கிட்டு என்னமோ 100 படம் ப்ரொடியூஸ் பண்ணி 150 படம் டைரக்ட் பண்ணி 1000 படம் நடித்து அப்படியே ரிவ்யூ புளியாங்கொட்டைகள் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு அது பேச்செலாம் பாருங்களேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேர் வச்சுருக்கிறானுங்க ஒரு சில, அந்த 3 பேருக்குமே. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மாமா ஒரு ஆளுக்கு, இன்னொரு வந்து அந்த புறமா ஏதோ ஒரு பேர் வச்சுருக்கிறானுங்க. அது பேர் ஃபுல்லாக சொல்லி இவங்கள பெருசாக்க வேணாம். ஏன்னா யோசித்து பாருங்களேன், என்ன அப்படி உங்களுக்கு என்ன ஒரு கால் பண்ணுச்சு, எப்படி என்ன வன்மங்கிறேன் அந்த மனுஷன் மேலே இவ்வளோ வன்மத்தை கேட்குறீங்க? உங்களுக்கு கட்டிங் அமௌண்ட்டு கொடுத்து தான் எங்கள் படம் ஒன்றும் எங்களுக்கு அவசியமே கிடையாது, புரியுதா? உங்கள் சேனலை பார்க்குறவன் போகிறான் எப்படின்னா, மதிய நேரம் பொழுது பார்க்காம யாரா 3 பேர் சுகர் பேஷண்ட் 3 பேரை உட்காந்து என்னத்தையோ பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. அந்த இவர் இருக்கார் பாரு, யார், நம்முடைய மூவி ரிவ்யூ புழுச்சட்டை, அந்த ஆள் கூட திருந்திட்டார் நினைக்கிறேன். இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோவில் ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுத்தாங்க. அந்த வீடியோவில் ஃபுல்லாக பயங்கர கோபம், வாயில் அந்த வார்த்தைகளெல்லாம் பிரயோகித்து வந்து பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணால் நல்லா இருக்காரு. ஏன்னா அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வயசானவங்க, அவங்களுடைய வயசுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல, அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலை. பட் இருந்தாலும் இடையில அந்த ஒரு ஆதங்கம் வருது. அதை நான் சிரித்து மழுப்பிகிட்ருக்கேன், அவ்வளோதான். தயவு செய்து அந்த 3 பேர் இருக்கீங்கள பெரியவங்களே, வேறு வருமானம் வேறு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வருமானம் பண்ணுங்கள். படம் ஓடுதோ இல்லையா அதை நாங்கள் பார்த்துக்குறோம். விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அஜய் ரசிகர்கள் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருங்க.
இப்படி பேசிக்கொண்டு நீங்கள் வெளியே திரிந்தால் கம்பெனி பொறுப்பாகாது என்பதை இந்த வீடியோ மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அஜித் ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்த மாதிரி பேசுகிறாங்கள்ல அந்த வீடியோ பார்த்து அதுக்கு ரிப்ளைலாம் கொடுக்காதீங்க. இவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா வியூஸ் போகிறதுனால தான் இந்த மாதிரி ஏட்டிக்கு புட்டியாக ஏதாவது பேசி வச்சு என்ன பண்ணுறாங்க, சம்பாரிச்சுக்கிட்டு இது டேஸ்ட்டு கண்டாங்க. இந்த சுவை கண்ட பூனை அடங்காதா ஏதோ ஒரு பழமொழி வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நெகட்டிவாக ஒரு நல்ல விஷயத்தை நெகட்டிவாக சொல்லி அதுதான் ரீச் ஆகுமா. அந்த ஒரு உளவியல் படிச்சிருக்கிறார் போல். உளவியல் ரீதியாக அஜித் வேணான்னு சொன்னார்னா அப்போ தான் ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவான்றார்ல. பெரிய ஐடியா மணி மாதிரி பேசுகிறார்ல நம்ம அந்த கண் நினச்சி அந்த எனக்கு சிரிப்பு தாங்க வருது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி போதும் இந்த வீடியோ பார்க்குற அஜித் ரசிகர்கள் இதை ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்கிறது, கழுவி ஊற்றிக்குங்க. போயிட்டு வரேன்.